மேக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோடைய மிகப்பெரிய மீன் வர்த்தக மையத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோடைய பாடி பிரிட்ஜ் கீழ இருக்க வில்லிவாக்கத்துல தாங்க லொகேட் ஆயிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் சாதாரண ஃபிஷ் மார்க்கெட் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டோட்டலா 200 கடைங்க இருக்கு. சோ நீங்க ஃபிஷ் வளர்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுக்குள்ள என்னென்ன ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு, எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க எப்ப வரலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டு ஃபிஷ்லாம் வந்து ரெகுலரா இங்க சென்னையில எங்கன்னா கொளத்தூர்ல தான் கிடைக்கும். பட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம்னு புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. சரி வாங்க உள்ள எப்படி இருக்கு போய் பார்க்கலாம். ப்ரோ இந்த கடைக்கு போ. இது உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே செம்ம மீன்லாம் செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி மீன்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் வளர்க்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸு, இந்த பிளாக் மாலிக்கு, ஒயிட் மாலிக்கு, இந்த மாதிரி மீன்லாம் ஃபஸ்ட்டு வளர்க்க கற்றுக்குங்க சரிங்களா? ஏன்னா அதுதான் நல்ல ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே இருக்க கடையிலலாம் போயிட்டு என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என் பேர் பிரசாந்த். கடை பேர் பாத்தீங்கன்னா சார்வர்ட் அக்வாரியம். நம்பர் கான்டாக்ட் நம்பர் 8939683324. நம்பர் கடை நம்பர் பாத்தீங்கன்னா G70. ஓகேங்களா? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே வெரைட்டிஸ் தான் இருக்கும். வேறெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஆல்மோஸ்ட் இன்னும் யாரும் கொண்டு வரல, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிபிஷியல் தான். இதோட ஒரிஜினல் கலர் பாத்தீங்கன்னா எல்லோ மட்டும்தான். இது எல்லாமே ஆர்டிபிஷியல் கலர் தான், நம்ம இன்ஜெக்ட் பண்றது தான் கலர்லாம். இது எல்லாமே தாய்லாந்துல இருந்து கொண்டு வர்றது தான் கலர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கப்பீஸ் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இருக்கும், இம்போர்ட்டட் தான். ஆனா இந்த சைஸ்ல இருக்காது எங்குமே. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் சைஸ். இந்த மாதிரி எங்குமே கிடைக்காது. ஆல்மோஸ்ட் நீங்க தேடி பார்த்துட்டு கூட வந்து பார்க்கலாம் நம்ம கல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மூணுமே இம்போர்ட்டட் தான், எல்லாமே பேரண்ட் சைஸ் தான். ஒயிட் டெக்ஸ்டோ இது பேரு. நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. இது இந்த ரெட் கலர்லாம் லைக் பண்ணி வாங்குவாங்க. இந்த வால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7 கலர்ஸ் தெரியும். இந்த டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபேன்சியா இருக்கும். எல்லாமே வந்து பேக் 200 150 அந்த மாதிரி போடுறோம். எல்லாமே இம்போர்ட்டட். மெயின்டெனன்ஸ் எப்படி? இது மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான் போகும். ஜஸ்ட் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணா போதும். ஃபீட் வந்து கம்மியா போட்டீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்றது கம்மி தான். நீங்க ஃபீட் நிறைய போட்டா வாட்டர் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி அந்த சைக்கிள் நிறைய ட்ரைன் பண்ற மாதிரி இருக்கும். சரி சரி. அது பாத்தீங்கன்னா ரெட் சோட்டேல் இருக்கு. அப்புறம் கிளீன் அண்ட் ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த கடையில எதுலயுமே பாக்கல. இதுல மட்டும் இது என்ன ஸ்பெஷல்? இது ஸ்வாட் ப்ரோ. ஆக்சுவலா இந்த டெயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் மாதிரி தெரியுதுங்களா? ஆமா ஆமா. அதனால இது ஸ்வாட். இதுலயே வந்து டெயிலே நிறைய கலர்ஸ் வரும். இதுல கிரீன் வரனால கிரீன் ஸ்வாட் டெயில்ன்றோம். இதெல்லாம் பிளான்டட் டேங்க்ல போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், அட்ராக்ஷனா இருக்கும் நல்லா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வரண்டா கோல்ட்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்க பாத்துருக்கலாம். ஆனா இப்போ சின்ன சைஸ் தான் வச்சுட்டு அது முன்னாடி நல்லா ஃபேன்சியா வச்சிருந்தோம். வரண்டா கோல்ட் பேர் 500 போட்டிருந்தோம், இப்ப 300 போடுறோம் பேர். இதுதான் சூப்பர். இது எல்லாமே பேரண்ட் சைஸ். இந்த மாதிரி எஸ்கே யார்கிட்டயுமே இருக்காது. இது எல்லாமே பேன்சி டைப். எல்லாமே இது எல்லாமே பேரண்ட் சைஸ். இது பனானா கோயில்வாங்க. இது புதுசா வந்திருக்கு மார்க்கெட்ல, பனானா கோயில். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கோயில். இது ரெட் அண்ட் ஒயிட். அதே மாதிரி பிளாக் இன்னும் யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல பிளாக்லயே கோயில் வந்திருக்கு புதுசா. எல்லாருக்காலையும் பெரிய பெரிய சிக்னஸ் பாத்துருப்பீங்க. நம்ம கிட்ட சின்னதுல இருந்து இருக்கு. இதை நீங்க வளர்த்தீங்கன்னா நல்லா பேட்டர்ன் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், பாக்க அட்ராக்ஷனா இருக்கும். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்காவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. இதை வச்சு நம்ம அப்படியே அடுத்தடுத்த கடையெல்லாம் பாத்துடலாம். முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த லிப்ட், ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம நீட் அண்ட் கிளீனா பண்ணி வச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம அடுத்த கடைக்கு போவோம். வந்துடுறது பாத்தீங்கன்னா நாகா அக்வாரியம். நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஆஸ்கர் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. கப்பீஸ், ரெயின்போ ஷார்க்கு, கிசிங் வந்து ஏர்லி பாத்தீங்கன்னா மோனாஜியர் கிடைக்கும் நம்மகிட்ட. அப்புறம் வந்து ஜூனியர் கிடைக்கும். வீடியோ எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. எல்லா வெரைட்டிஸும் என்ன பிரைஸ்ல இருந்து கிடைக்கும்? ஸ்டார்டிங் வந்து 10 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 rupees பேர் 20 rupees இருந்து வரும். சில ஃபிஷ் வந்து 5 rupees வரும். இங்க இருக்கிறதுலயே எல்லாருமே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்றது இருந்து பார்க்கலாமா? எத்தனை மீன் வாங்குறாங்க? எல்லாமே பாத்தீங்கன்னா விடோஸ் தான் நிறைய போகும். இது ஏன்னா எனக்கு நைட்ல பாக்கும்போது நல்லா இருக்கும். ஓகே. கிட்ட ஏதோ இம்போர்ட் ஃபிஷ் கப்பீஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் இருக்கு. எல்லாமே நம்ம கிட்ட இம்போர்ட் கப்பீஸ் தான் இருக்கு. இந்த கப்பீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர் 30 rupees வரும். 30 rupees மேல் ஃபீமேலோட வரும்.
இது எல்லாமே ஃபீமேல் மட்டும் இருக்கு. ஃபீமேல் மட்டும் இது. ஓ இது மேல் இல்ல மேல் மிக்சடா இருக்கும். ஓகே. இதெல்லாம் சைஸ் சில பேர் வந்து ஃபீமேல் வந்து Female மட்டும் பெருசா தனியா வேணும். இருக்கும். ஸோ நமக்கு குட்டி போகிற மாதிரி வேணும்னு கேட்பாங்க பசங்க. ஸோ அது மட்டும் நமக்கு தனியா இருக்கும். ஆனா அதே சேம் பிரைஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஒரு வாரத்துக்கு எப்படி இது இல்ல நம்ம எல்லாம் கிளீனிங் பொறுத்தவரைக்கும் இப்ப நிறைய ஸ்பாஞ்ச் வந்துருக்கு. எல்லாமே அதை போட்ட உடனே கிளியர் ஆயிடும். நீங்க 2 மாசம் விட்ட 3 மாசம் விட்டப்போ வாஷ் பண்ணலாம். தண்ணி மட்டும் எடுக்கும் போது பழைய தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றணும். இப்ப வந்து எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த சால்ட் போடணும் எல்லாமே இப்ப கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சால்ட் வாட்டர் வந்து நான் இந்த காமிங்க பாருங்க. அதுல ஒரு மீன் இருக்கு ஸ்கேட்னு சொல்லிட்டு, அது வந்து பாத்தீங்கன்னா சீ வாட்டர் தான். சீ வாட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணதுதான், கடல் தண்ணி தான் இருக்கு. சோ இப்ப எல்லாமே கன்வெர்ட் ஆகி பஃபர் ஃபிஷ் எல்லாம் பாப்பீங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் அதெல்லாம் நம்ம இறக்குறோம். சரி வரும்போது அதையும் நீங்க பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி தான் வந்துருக்கு. சரி பேர் இது வந்து 100 ரூபா போட்டிருக்காங்க பேர். பேர் இல்லை, இதில் மொத்தம் எத்தனை பீஸ்னால் 10 பீஸ். 10 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. இது வந்து 10 பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபா தான். இது பேர் மட்டும் சொல்லுங்கண்ணா. மில்க் ஒயிட் கொய். மில்க் ஒயிட் கொய். இது பேர் வந்து 80 ரூபா. உண்மையாவே சொல்றேன். எனக்கு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன்னா இந்த பெரிய மீனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து டேங்கே சூப்பரா இருக்கும், அது வச்சாதான் நல்லா அழகா இருக்கும், எல்லாரும் பார்க்க அட்ராக்ஷனா இருக்கும்னு பார்த்தேன். அது கிடையவே கிடையாது. சின்ன மீன் தான் செம்ம அழகா இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்கே சுத்தி சுத்தி செம்ம ஃபாஸ்டா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. நீங்க உண்மையாவே இந்த பெரிய மீன்லாம் வாங்குறத விட நீங்க சின்ன மீன் வாங்கி ஃபர்ஸ்ட் வளர்த்து பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்துச்சுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க பெரிய மீன் வாங்கி வளர்க்கலாம். முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் மீன், இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்குங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸும் அதிகம், அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஃபீட் பண்ற அந்த ப்ரொசீஜரும் அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த சின்ன சின்ன மீனாவே ஃபர்ஸ்ட் வாங்கி வளங்க. இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவான பிறகு வாங்கி வளங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்த்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷ் மட்டும்தான். இதோடைய ஆக்சசரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கான். சரி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் செட்டப்லாம் வைப்போம்லாம் பாத்தீங்களா, இந்த மெரன் அக்வாரியம்ல இந்த கேபினெட் உள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிளான்ட்டோட செட்டப் வைப்பீங்களா, அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. நீங்க ஒரு பெரிய ஒரு கேபினெட் வந்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட அதுல வந்து நீங்க செட்டப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஆர்டிபிஷியலா இருக்க மாதிரி கேபினெட் வேணாலும் இங்க ஆர்டிபிஷியலான அந்த கேபினெட் இருக்கு. அது உள்ள அந்த பிளான்ட்டும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வர மாதிரி அந்த மாதிரி ஒரு டைப்லயும் இருக்கு. நாங்க சடனா இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசான் கார்ட்ல எல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போட்டு வேற லெவல்ல பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன கடைகள்ல இந்த பிளாஸ்டிக்ல வர அந்த கேபினெட்ல உள்ள இருக்கிற இந்த ஆக்சசரிஸ்லாம் இருக்கு. இந்த மோட்டாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபில்டரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கடைகள்லயே இருக்கு. ஸோ நீங்க இந்த ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, ஓரளவு கொஞ்சம் அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் இருக்கு. சரி நம்ம பக்கத்துல இங்க தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. ஸோ அது உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்காங்கண்ணா. எனக்கு தெரியும் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு, பட் வியூவர்ஸ்க்கு தெரியணும்ல. மக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அடைகிறதுக்கால எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. ஓகே. இப்போ இது நம்ம வந்து கேபினெட் வந்து நம்ம மேனுஃபேக்சர். ஓகே. ஆல் டைப் ஆஃப் இம்போர்ட்டட் கேபினெட்ஸ். ஓகே ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இம்போர்ட்டட் கேபினெட்ஸ். எல்லா போயோல இருந்து எல்லா வெரைட்டிஸ் கேபினெட்டுமே நம்ம கிட்ட வந்து மூமெண்ட்டில் இருக்கும். எப்போ ரெடி ஸ்டாக்கில் இருக்கும். சில டைம் கொஞ்சம் ஸ்டாக் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். பட் ஆனால் கண்டினியூஸாக கிடைக்கும். ஏன்னா இது எல்லா மக்களுக்கும் தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாமே ஏர் மோட்டர்ஸு. ஓகே. இதுவும் ஏர் மோட்டர் தான் உங்களுக்கு. இதுவுமே ஏர் மோட்டர் வரும். இது எல்லாமே ஃபில்ட்ரேஷன், இன்டர்னல் ஃபில்ட்ரேஷனு. ஓகே. 4 வாட்லேருந்து 6 வாட்டு 15 வாட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். ஓகே. எல்லாமே இது எல்லாமே 25 வாட்டு. ஸ்டாக் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் அப்படியே இடத்துல வந்து ஸ்டாக்கு. சரி. இந்த டேங்க்ல வந்து நியூ டேங்க் வரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவல் டைப் டேங்க். லைட் ஃபில்ட்ரேஷன் தான் வந்துடும். உங்களுக்கு சின்ன டேங்க். இதுல ஸ்மால் சைஸ் இருக்கு. இதான் ஸ்டார்டிங் சைஸ்ங்களா? ஓவல்ல அதான் ஸ்டார்டிங் சைஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் ப்ளூ பெட்லயே வந்து சிஸ்டம். ஓகே ஓகே. அதுல சின்ன டேங்க்ஸ் எல்லாம் பீட்டா டேங்க்னுவாங்க. சின்ன டேங்க்ஸ் இருக்கு. வேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன டேங்க். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 மாடல்லயே ஒரு 4 அடியில என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் சேம் அதே ஃபெசிலிட்டி.
லைட்டு ஃபில்டர் மோட்டர் ரீசைக்ளிங் மோட்டரோட வந்துடும், சின்ன டேங்கிங்கும் வந்துடும். ஓகே இந்த பெரிய டேங்க் ஓவல் டேங்க் காமிச்சேன் இல்லையா, ஆமாம். அந்த ஓவல் டேங்க்ல வந்து ஃபில்ட்ரேஷன் இன்டர்னல் ஃபில்ட்ரேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஆல்ரெடி எல்லாமே இருக்கும், டாப் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே அது. சூப்பர். அப்புறம் ஸ்பான்ஸ் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ். அது நம்ம கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா மெடிசன் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல். இதுல ஒரு மெடிசன் பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷ் வந்து செஸ் ஆகுது, அவங்க ஒயிட் ஸ்பாட் வருது, இந்த மாதிரி இருக்குது. அகைன் வந்து வாட்டர்ல இருக்கிற குளோரின் லெவல் வந்து கம்மியாகும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து செஸ் ஆகி அப்படியே கீழே டவுன்ல போயிடும், தலைகீழ போற மாதிரி இருக்கும். ஆமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணல ஒரு 3 டிராப் விட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா இந்த இறந்து போகுதுன்ற வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஓகே, சூப்பர். அதே மாதிரி மற்றது டேங்க் கிளீன் பண்றது ஆசிட் ஐட்டம்ஸ் இருக்கு, இவங்க எல்லாம் மெடிசன் ஐட்டம்ஸ் ஓகே எல்லாமே இருக்கு. ஃபுட் ஐட்டம் ஆப்டிமம் சிலதா வெள்ளை இருக்கு, லைட்டு நல்ல ஐட்டம்ஸ் இருக்கு. சில யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமாமா இந்த மாதிரி சின்ன ஆக்சசரிஸ் கடை தான் கஷ்டமா இருக்கும். ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேங்கோட லைட்டிங் பேக் சைடுல வர கிளிப் எல்லாமே உடைஞ்சிரும், கிடைக்காது. அந்த ஐட்டம்ஸ் கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். இதெல்லாம் பேக்கெட் பிரைஸ் தானே? இதெல்லாம் எல்லாமே பிரைஸ். இது பேகா வேணும்னா பேகாவே எடுத்துக்கலாம். ஓகே. சில பேர்லாம் வந்து இது 1 கிலோவே அதிகமா இருக்கு கம்மியா கேக்குறாங்க. வந்து 1 கிலோ பிளான் பண்ணிட்டு நம்ம போட்டுருக்கோம். ஓகே. சின்ன டேங்க் வாங்குறவங்களுக்கு வந்து அதுனா தேவைப்படுறாங்க. ஓகே. பேகா வேணும், கலகாரம் வந்து பேகா வேணும்னா நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த டேப்லெட் தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வால்நட் ஃபினிஷிங் லேமினேஷனோட கடை இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து ஃபுல்லாகவே இங்கே ஃபுல் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. 3rd ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஆக்சசரிஸ் இருக்குது. அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்ல போல். ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய பார்க்கிங் பெருசாகவே இருக்குது. யாரும் வந்து இந்த பார்க்கிங்காக வந்து இந்த கொளத்தூரில் வந்து மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு இது கஷ்டப்படுற தேவையில்லை. ஏன்னா பார்க்கிங் அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது கொளத்தூரே கிடையாது, இது கொளத்தூர் இல்லை, வில்லிவாக்கம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர்னு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர்னு பேர் வச்சுதான் எல்லாரும் கொளத்தூர்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக கொளத்தூர் கிடையாது, இது வந்து வில்லிவாக்கம்ல இருக்குது. வில்லிவாக்கம்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாடி பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. யாரும் வந்து கொளத்தூர் போயிட்டு அப்புறம் என்ன வீடியோவில் இந்த கடை வந்துச்சு, இதில் வந்து இந்த கடை வருது, இது ஏதோ ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம்ல இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வர மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க. ஈவினிங் அந்த 4 to 6 அந்த டைமில் வாங்க. ஏன்னா இங்கே அந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ தான் அந்த மீனோடைய ஒரிஜினல் கலரே வந்து தெரியுது. அந்த ஒரிஜினல் கலரே வந்து பார்த்தீங்கன்னா மீனோடது அந்த ஒரு 6 o'clock அந்த டைமில் 5 to 6 அந்த டைமில் தான் வந்து அதோடைய அந்த லைட்டிங் செட்டிங் எப்படி போட்டால் எப்படி அந்த மீன் வந்து வரும்ன்றதெல்லாம் எல்லாமே அதில் தெரியும். ஓகே, நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்குற ஐடியா இருந்தால் கன்ஃபார்ம் இங்கே வாங்க. நம்ம கவர்மெண்ட்டால் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு, இல்லை ப்ரைஸ்லேருந்து எப்படி இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, மற்றபடி ஏதாச்சும் இங்கே எதாவது மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இங்கே லொக்கேஷன் தெரியல, அந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்பாட்டு சென்னையில் வேறு எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அங்கேயும் வந்து விசிட் பண்ணலாம். வந்து நம்ம அங்கே எப்படி இருக்குன்றதோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்பாட்டில் இது ஒரு புதுசான ஸ்பாட்டில் உங்களை எல்லாரையும் பார்க்குறோம். ஓகேங்களா, அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.